சமந்தி, இப்போ நான் உங்களெல்லாம் எதுக்கு வர சொன்னேன்னு நீங்கள் குழப்பத்தில் இருக்கலாம். ஆனால் உங்கள் பொண்ணுக்கு எல்லா விஷயமும் தெரியும். சமந்தியம்மா, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க சமந்தி. மாப்பிள்ளை முகமே சரியில்லையே. அத்தை, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிடாதியே. இனிமே எனக்கு உங்க பொண்ணு வேண்டாம். பாபு மனுஷா, ஏட்டி கிறுக்கி, என்ன பண்ணி தொலைச்ச? நான் ஒன்றுமே பண்ணலம்மா. ஒன்றுமே பண்ணாம இப்படிட்டு அந்த பையன் உன்னை வேண்டாம்பா. நீ ஏதோ ஒரு சேட்டை பண்ணியிருக்க சமந்தி. அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவளுக்கு சுட்டி நாங்கள் 2 பேரும் மன்னிப்பு காட்டுக்கிடுதோம். சம்மந்தி, ஒத்த பிள்ளைன்னு சொல்லி செல்லம் கொடுத்து அவ கெட்டு போனதுக்கு காரணம் நாங்கள் 2 பேரும் தான். என்ன தண்டனை வேணாலும் எங்களுக்கு கொடுங்க, எங்கள் பொண்ணு கொடுத்துறாதியே. ஏட்டி மல்லிக்குட்டி, நம்மளையும் ஒரு பெரிய ஆளுக்கெல்லாம் மதிச்சு இந்த சபையில் உட்கார வச்சிருக்காவோ, நம்மளும் ஏதாவது 2 வாரத்தை பேசி விடுவோம். இருங்கக்கா, பாயிண்ட் வரட்டு. ஏழை தம்பி, நீ என்ன சொல்லுத? நான் சொல்றதுக்கு என்னக்கா இருக்கு? வாழ போறது அவிய 2 பேரு. அவிய 2 பேரும் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். எனக்கு பாபு மனுஷன்தான் வேணும். எனக்கு நீ வேண்டாம் நெட்டம்மா. இவ்வளவு நாள் நீ பண்ண சேட்டையெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன். ஏன்னா இது உள்ளூர். இப்போ என்னன்னா டவுனுக்கே போய் உன் சேட்டையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் ஜவுளி கடையில் போய் சேலையில வீடு கட்டவான்னு பாட்டு படிச்சு ஆடிட்டு இருக்க. அதெல்லாம் நல்லாவா இருக்கு நெட்டம்மா? எக்கே, இப்போ நான் என்ன சங்கதின்னு புரிஞ்சிருக்கு. இவ டவுன்ல போய் ஆட்டம் போட்டிருக்காவ, அதை பாபு பார்த்துருக்காப்ல. ஆமாட்டி. என்னமே நம்ம வாயை திறந்து பேசுவோன்னே. ஏட்டி, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? உங்க அம்மாவும் அப்பாவும் எங்களை நம்பி தானே உனிய வெளியே விடுதாவோ? எங்க கூட தானே இருந்து பேசிட்டு இருந்தா. நீ அவ்வளவு நேரத்துல எப்படி டவுனுக்கு போனா? ஒரு பொம்பளை பிள்ளை பண்ற காரியமா இது? இவ்வளவு நாள் உள்ளூருக்குள்ள உன் சேட்டை தாங்க முடியல, இப்ப டவுன்லயே ஆரம்பிச்சிட்டியா? சீக்கிரமா உனக்கு ஒரு காடு கட்டு போட்டாதான் நீ சரி விட்டுருவா. நான் இனிமே அப்பெல்லாம் பண்ண மாட்டேன். பாபு மனுஷன் இனிமே அனுப்பிச்சிருங்க. இல்லை நெட்டம்மா, பல தடவை உன்ட்ட சொல்லி எனக்கும் வாய் வலிச்சு போச்சு. கேட்டு உனக்கும் காது புளிச்சு போச்சு. இனிமே நம்ம 2 பேர்த்துக்கும் செட் ஆகாது. நம்ம முடிச்சுக்கலாம். பாபு தம்பி, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விடுங்களா எங்களுக்காக. ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டோம்னா எல்லாம் சரி வந்துடும். ஆமா, அதுக்கப்புறம் உங்களுக்கு சோறு பொங்குது, உங்களை ஆபீஸ் அனுப்புறதுக்கு, உங்க துணியெல்லாம் துவைச்சு போடுறதுக்கு அவளுக்கு நேரம் கரெக்டா இருக்கும். மறுபடியும் இங்க இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ண மாட்டா. இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விடுங்களா? ஆமா தம்பி, என் பொண்ணு வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. இவ்வளவு நாள் அவ உங்களுக்குன்னு முடிவு பண்ணி வச்சாச்சு. இதுக்கு மேல வேற மாப்பிள்ளை பார்த்து எங்களால கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. ஐயா, எல்லாரும் சொல்றாவுல்ல. பாத்தியாட்டி, நீ விளையாட்டா பண்ண ஒரு காரியம் எங்க வந்து நிக்குதுன்னு விளையாட்டு வினையா முடியும் பாவ. உண்மையாயிட்டா? நான் இனிமே இப்பெல்லாம் பண்ண மாட்டேக்க. பாபுகிட்ட எடுத்து சொல்லுங்க. நாங்க சொல்லி என்னட்டி ஆக போகுது? வாழ போறது நீங்க 2 பேரும் தான். இனி நீங்க 2 பேரும் தான் மனசு விட்டு பேசிக்கிடணும். என்ன நெட்டவள்ளியப்பா, அமைதியாவே இருக்கிய? உங்க பங்குக்கு ஏதாவது பேசுங்க. மாப்பிள்ள, என் பொண்ணை மட்டும் வேணான்னு சொல்லிடாதீங்க மாப்பிள்ள. அவ வெகுளித்தனமா இருந்தாலும் முழு பாசத்தையும் உங்க மேலதான் வச்சிருக்கா. வேணும்னா நான் உங்க காலில் வேணாலும் விழுறேன் மாப்பிள்ள. ஐயோ மாமா. என்ன சமந்தி, இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசி சங்கடப்படுத்துதியே? ஐயோ சமந்தி, எதுக்கு இப்படிலாம் பேசுதியே? வேற என்ன பண்றது சமந்தியம்மா? பொண்ணை பெத்தா இப்படிலாம் பேசதான் வேண்டி இருக்கு. நல்லா கேட்டுக்கட்டி, நல்லா கேட்டுக்க. உங்க அப்பா அம்மாக்கு நீ வாங்கி கொடுத்த பெருமையை பாத்துக்காமா. எடுத்து சொல்லாத நாளே இல்லாட்டி இப்ப அது எங்க வந்து நிக்குது பாத்தியா? உன்னையால உங்க அப்பா அம்மா தான்ட்டி கஷ்டப்படுதாவோ. ஆமா நெட்டோஸ். ஏக்கா, நான் இனிமே இப்பெல்லாம் பண்ண மாட்டேக்கா. ஒழுங்கா இருக்கேன். அதை ஏன்ட்டு சொல்லுதே? பாபு கிட்டையும் உங்க அப்பா அம்மா கிட்டையும் சொல்லு. ஏம்மா, நான் இனிமே நீ சொல்ற மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செய்யறேம்மா. நைனா, நான் இனிமே பொம்பளை பிள்ளை மாதிரி அடக்க உடக்கமா இருக்கேன் நைனா. போத நெட்டம்மா ஏந்தி. பாபு மனுஷா, நீரும் என்னையே மடிச்சிடும். நீரும் எவ்வளவு தான் பொறுத்துக்கிடுவீரு. ஐயோ நெட்டம்மா, எந்திரி காலெல்லாம் விழக்கூடாது. இல்ல பாபு மனுஷா, நான் பண்ண தப்புக்கு காலில் விழுந்தா தப்பே இல்லை. என்னைய மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் எந்திரிப்பேன். ஐயோ மன்னிச்சிட்டே நெட்டம்மா, எந்திரி நெட்டம்மா. நான் பண்ணது தப்பு தான் பாபு மனுஷா. இப்போ தான் நான் பண்ண தப்புலாம் என் மண்டைக்கு எடுத்து உரைக்குது. என்னைய மன்னிச்சிருங்க பாபு மனுஷா. போதும் நெட்டம்மா. வந்ததுல இருந்து மன்னிப்பு மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கா. என்னைய வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்க பாபு மனுஷா. லூசு பிள்ளை, உன்னையே எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்? நீ சேட்டை பண்ணு நெட்டம்மா. நீ சேட்டை பண்ணாதான் உனக்கே அழகு. கிழிஞ்சு ஜிவோ. ஆனா என்ன, நம்ம ஊருக்குள்ள மட்டும் உன் சேட்டையை வச்சுக்க நெட்டம்மா. இந்த மாதிரி பக்கத்து ஊரு டவுனு இந்த மாதிரிலாம் வேண்டாம் நெட்டம்மா. ஏன்னா எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு பத்தியா? சரி பாபு மனுஷா. இதை நான் உனக்கு புரிய வைக்கணும்னு தான் நான் உன்னையே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். மற்றபடி நீ எனக்கு வேணும் நெட்டம்மா. அப்புறம் என்ன, பேக்ரவுண்ட் மியூசிக்க போடுங்க. சும்மா இருங்க, கதை என்ன நீ போதுன்னு பாப்போம். கொஞ்ச நேரத்துல நான் பயந்துட்டேன் பாபு மனுஷா. பயப்படாத, என்னைக்கு இருந்தாலும் எனக்கு நீ தான், உனக்கு நான் தான். இதை யாராலையும் மாற்ற முடியாது. போதும் எம்மடி பெத்தவியெல்லாம் முன்னாடி தான் இருக்காவோ. மறந்துட்டு நீங்க பாட்டுக்கு ரொமான்ஸ் ஆரம்பிச்சிடாதியோ. எப்படியோ என் பொண்ணும் மாப்பிளையும் சந்தோஷமா இருந்தா எனக்கு சரிதான். கண்ணத்தோட நெட்டம்மா, அழாத. ஏல போதும். ஐயே, இவன் ரொமான்ஸ்ல அவிய மாமனைய மிஞ்சிருவான் போலயே. ஏல விடு. எல்லாரும் நம்மளையே பார்க்காவ பாபு மனுஷா. வெக்கமா இருக்கு.
அத்தை ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து பூ வச்சிடலாம். ஏன் நாங்களாம் எப்பவோ ரெடி தான், பொண்ணு தான் ரெடி இல்லைன்னு நினைக்கேன். இல்லை இல்லை, நானும் ரெடி தான். கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி போடு. எல்லாம் நடக்க மாதிரி நடந்தாதான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பி, அப்படிதானே? எது எப்படியோ அவ கல்யாணம் வேண்டான்னு இருந்தாப்பா, கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. இனி பெரியவியெல்லாம் பார்த்து ஒரு நல்ல நாளா குறிச்சு பூ வச்சு பட்டு கட்டி முகூர்த்த நல்லம் பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைங்க. என்ன நெட்டவழியப்ப நான் சொல்றது சரிதானே? சரிதான் மல்லி. சம்மந்தியம்மா, உங்க கையாலேயே ஒரு முகூர்த்த நாள் பாத்துருங்க. ஐயா பாபு, என் மருமவளை எங்கேயாவது வெளியே கூட்டு போயிட்டு வா. சரிப்பா. வாங்க நல்ல கோயில் குளம்னு சுத்தாம நல்ல சினிமா தியேட்டர் பீச்சுன்னு கூட்டு போயிட்டு வாங்க. இனிமையாட்டம் லட்சணமா பொம்பளை மாதிரி நடந்துக்கிட்டி இனிமேதான் இருக்கு பொறுப்பு. சரிங்க அத்தை, நாங்க வாரோம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கய்யா. என்ன சம்மந்தி, கல்யாணம் சீக்கிரமா வைக்கிறதுல உங்களுக்கு சம்மதம் தானே? ஏன் கேக்குதம்னா, ஏற்கனவே 2-3 வருஷம் ஓடிட்டு கல்யாணம்னு. இதுக்கு மேலேயே நம்ம தள்ளி போட்டோம்னா இன்னைக்கு வந்த பிரச்சனை நாளைக்கு வரலாம், நாளைக்கு வந்த பிரச்சனை நாளன்னைக்கு வரலாம். அதனால சீக்கிரம் 2 வருஷத்துக்கும் ஒரு கிட்ட போட்டு விட்டுருவோம். ஆமா நெட்டவழியப்பா, மீனாட்சி சொல்றது சரிதான். சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். என்ன சம்மந்தி, மௌனம் சம்மதம்னு எடுத்துக்கலாமா? எங்க 2 பேருக்கும் முழு சம்மதம் சம்மந்தியம்மா. ஆமா சம்மந்தியம்மா, நல்ல நாளை பார்த்து சொன்னீங்கன்னா அன்னைக்கே பூ வச்சிடலாம். ஏழை தம்பி, அப்ப மத்ததையும் இப்பதே பேசிடுவோம். சரிக்கா, எதுவா இருந்தாலும் நீயே பாத்துக்க. சம்மந்தியம்மா, கேட்க வேண்டியதெல்லாம் இப்பதே கேட்டுருதேன். பொண்ணுக்கு எவ்வளவு நகை போடுதியே? அது சம்மந்தியம்மா, என்னோட நகை ஒரு 5 பவுன் இருக்கு, அவளுக்கு சேர்த்ததுன்னு ஒரு 5 பவுன் இருக்கு, மாப்பிள்ளைக்கு ஒரு 2 பவுன், மொத்தமா சேர்த்து ஒரு 12 பவுன் போட்டுறோம். அப்புறம் ரொக்கம் 1 லட்ச ரூபா கொடுத்துருதேன் சம்மந்தியம்மா. எங்களால இவ்வளவு தான் முடியும். சரி, உங்க சைடுல தான் நீங்க சொல்லிட்டியோ. இனிமே என் சைடு நான் கேட்க வேண்டியதை கேட்டு விடுதேன். ஏங்க நிறைய கேட்பாவளோ, இப்ப நம்ம கையில வேற பணம் இல்லையே. பரவாயில்லம்மா, எதுவா இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு தானே, கடனை வாங்கி செஞ்சிருவோம். சரி, நான் கேட்க வேண்டியதை கேட்டுருதேன்ப்பா. எங்களுக்கு உங்க 12 பவுன் நகையும் வேண்டாம், 1 லட்ச ரூபா ரொக்கமும் வேண்டாம். உங்க பொண்ணை மட்டும் அனுப்பி வச்சா எங்களுக்கு போதும். நான் கேட்கணும்னு நினைச்சது உங்க பொண்ணை மட்டும்தான், உங்க நகையே இல்லை. கல்யாணம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் இனி அது எங்க விட்டு பொண்ணு. ஆமா, எங்க சார்பில் நாங்க அவளுக்கு ஒரு 25 பவுன் செஞ்சு வச்சிருக்கோம். ஆமா, என் பையன் மருமவளா வரையிலுக்கு 25 பவுன் எங்க பரம்பரையில நாங்க போடுறது வழக்கம். அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்னு எங்களுக்கு தெரியும். அதனால கல்யாண செலவு எல்லாம் பாபுவோடது. மற்றபடி பத்திரிக்கை எல்லாம் நம்ம எல்லாரும் ஒண்ணு அடிச்சுக்கலாம். மொத்தமா ஒரு 5000 பத்திரிக்கை அடிச்சு 2500 எங்களுக்கு, 2500 உங்களுக்கு. உங்களுக்கு என்ன வேலைனா உங்க சைடு உள்ள சொந்த பந்தத்துக்கலாம் ஒருத்தரை விடாம எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கணும். அதுதான் உங்க வேலை. மற்றபடி நீங்க எதையும் போட்டு குழப்பிக்கிடாதீங்க. பிறகு பொண்ணுக்கு நகை போடணுமே, மாப்பிள்ளைக்கு பைக்கு வாங்கணுமே, கார் வாங்கணுமே, யாருக்கிட்டையும் எந்த கடனும் வாங்கக்கூடாது சொல்லிவிட்டேன். ஆனா சம்மந்தியம்மா, எங்க பொண்ணுக்கு நாங்க செஞ்சுதானே ஆகணும். ஐயோ சமந்தி, கல்யாணம் வரைக்கும் தான் அது உங்க பொண்ணு, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது எங்க பொண்ணு. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, உங்க ஆசைக்கு அந்த 12 பவுனும் அவ கல்யாணம் வரைக்கும் அவ கழுத்துல கிடக்கட்டி எங்க வீட்டுக்கு வரும்போது அந்த கழுத்தி உங்க வீட்டுல வச்சுட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க கொடுக்குற 25 பவுன் நகையை தான் அவ கழுத்துல போடணும். ஐயோ சமந்தி, அது நல்லா இருக்காதுன்னு எனக்கும் தெரியும். அதனால நான் என்ன பண்ணுதேன்னா, பூ வைக்கிற அன்னைக்கு 25 பவுன் நகையும் கொண்டு நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அது உங்க பொண்ணோட நகை தான், அவ எப்ப கழுத்துலயும் அந்த நகை இருக்கணும். ஏல தம்பி, நான் சொல்றது சரிதானே? ஆமாக்கா, நீ எது சொன்னாலும் சரிதான். இந்த மல்லி வாயடைச்சு போயிருக்கீல, ஏதாவது பேசுங்க. ஐயா ஆச்சி, நீங்க எடுக்கிற முடிவுக்கு யாராவது குறை சொல்ல முடியுமா? கேட்டியலா? சரியா? எனும நெட்டவள்ளி எங்க வீட்டு பொண்ணு, அவளுக்கு என்ன போடணும் என்ன போடக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். கல்யாணத்தை பண்ணி கைப்பிடிச்சு கொடுக்கறது மட்டும் தான் உங்க வேலை. சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் சம்மந்தியம்மா. அப்புறம் என்ன, இந்த கல்யாணத்துக்கு ஒரு ஹெட்டிங்க போட்டுற வேண்டியதான். நல்ல ஹெட்டிங்கா ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க.